காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. எதுக்காக பண்ண அப்படின்னா எங்களோட ரிலேஷன் வந்து புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனை வேலூர்ல 28 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற முடியாது. பிளட் கேன்சரு நீங்க வந்து மாசம் பிளட் சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா இது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே 3 மாசத்துல கம்ப்ளீட்டா கேன்சரை கியூர் பண்ணி இப்போ 25 ஆடு மேய்ச்சிட்டு டாக்ஸி வாங்கி ஓட்டிட்டு ஜாலியா இருக்காரு. அது என்னன்னா மருத்துவம் தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கிற காசு புடுங்கிறதுக்கு மட்டும்தான் மருத்துவமே தவிர நம்மளை சரிப்படுத்துறதுக்கோ நம்மளை சரியாக வழிநடத்துறதுக்கோ மருத்துவம் இல்லை. அதனால நான் ஒரு 5 வருஷமா உங்களுக்காக பல ரிசர்ச்சுகள் பண்ணி எந்த மருத்துவம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறந்த மருத்துவம், உண்மையாவே நோயை வந்து எந்த மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத 5 வருஷமா உங்களை ரிசர்ச் பண்ணி நான் ஃபுல் டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்காகவே நேற்று நைட்லேருந்து நான் தூங்காம மருதமலையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை இது பண்ணிருக்கேன். நம்ம வந்து சரிபாதி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தையும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதான் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கோம். உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு நம் மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்கிறோம். வெற்றி பேச்சு இல்லை, சும்மா அப்படி வெற்று வார்த்தை கிடையாது. நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள். நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக நம் உடன் பிறந்தார்களுக்காங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால, நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள், நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டது. ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அது அவருடைய தேவை. ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை. நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை, பொழுது போகவில்லை. நமக்கு பொழுது போகவில்லை. அதனால அவர்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல புறணியா பேசிக் கொண்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு இதில் பதில் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நேரம் குறைவு, வேலை அதிகம். அதனால தம்பி கேட்கிற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்ய இருக்கோம். நமது கனவு அது 2016 ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்கல, தேர்தல் வரைவு அறிக்கை கொடுக்கல, தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவு கொடுத்தோம். இம்முறை அச்சு வரைவோடு காணொலி ஆவண வரைவையும் நான் கொடுக்க போறோம். இப்ப தம்பி கேட்கிற நம்முடைய ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்க போகுது, நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறோம், நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எப்படி விரையும். இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேள்வி பேசியவர்கள் கடந்த 10 நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு 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 என்று ட்ரம்ப் போட்ட ஒத்த வரியில் ஊரா போய் கட்டி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை, நம் முன்னவர்களின் கனவு. நம்முடைய அண்ணல் காந்தியடிகள், அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜே.சி. குமரப்பா, நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தற்சார்பு தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்திற்கு நல்லது. அதைத்தான் நாம் செய்வோம். தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கலாம், அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேராபத்து. இதுதான் நம்ம சொல்றது. அது இப்போ விரிவாக இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கிறது. தேர்தல் வரப்போகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது. இவர்கள் சொல்லுவார்கள் அவர் வந்து இவர் கூட்டணி, அவர்கள் இப்பவும் சொல்றேன், மாபெரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான். மக்களோடு மக்களை நம்பி ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாம் நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள். அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கிறோம்.